ஹலோ, வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே. இதுதான் இந்தோனேஷியாவில் உள்ள வயல்வெளிகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பக்கத்தில் தென்னங்கன்று வச்சுருக்குறாங்க நிறையா. இந்த பக்கம் பாருங்கள், சோளம் போட்டிருக்காங்க. நல்லா பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள், எப்படி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. இங்கே தண்ணி எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக வருமுங்க. இந்த பாருங்கள், இங்கேருந்து இந்த வாய்க்காலிருந்து பக்கத்தில் மலை இருக்குது. மலையிலேருந்து வரும் தண்ணி நம்ம எடுத்துக்கிற வேண்டியதான். எந்த பணமும் நம்ம பே பண்ண தேவை கிடையாது. பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், சோளம் இது சாகுபடி பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பாதி பண்ணியிருக்கிறாங்க, அந்த பக்கம் உள்ளது பண்ணலைன்னா. பார்த்தீங்களா, எங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பச்சை பசையல் இருக்குன்னு பாருங்கள். இங்கே உள்ள வீடுகள்லாம் பாருங்கள், வீடுகள்லாம் அதிகமாக செங்கு தான் போட்டிருப்பாங்க. பார்த்தீங்களா, மேலே ரூப் செங்கு போட்டிருப்பாங்க. இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இலை ரொம்ப கசப்பாக இருக்குங்க. இந்த இலை ரொம்ப கசப்பாக இருக்கும். இது எப்படின்னா இந்த பாருங்கள், சுகர் பேஷண்ட் இதை காய வச்சு, இந்த இலையை நல்லா காய வச்சு சுடு தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் தண்ணியை குடிப்பாங்க. இது பாருங்கள் கீழேலாம் பார்த்திங்கன்னா புல்லெல்லாம் எப்போவுமே இங்கே அதாவது 12 மாதம் இதே மாதிரி தாங்க இருக்குது இந்தோனேஷியாவில். இந்த பாருங்கள், தண்ணி வருது பார்த்திங்களா. இந்த தண்ணி எல்லாமே மலையிலேருந்து வர தண்ணிங்க. இங்கே பக்கத்தில் மலை இருக்குது இந்தோனேஷியாவில். நாங்கள் இருக்கிற வடக்கு சுமாத்ராவில் அங்கேருந்து வரோம். இங்கே பாருங்கள், சோளம் சாகுபடி பண்ணிவிட்டு மறுபடியும் சோளம் போட்டிருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்களா, சோளம் முளைச்சி வந்திருக்கு. பார்த்தீங்களா, இதெல்லாம் எல்லாம் வயல்வெளி அங்கே இருக்குது பாருங்கள். அந்த ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த மரங்கள் பூரா கொய்யா மரம்ங்க. கொய்யா சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம கொய்யா தோட்டத்துக்கு உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன். ஓகேங்களா. இது பாருங்கள், இது பனை எண்ணெய் மரம் பக்கத்தில். இங்கே இந்தோனேஷியாவில் எல்லா இடத்துலையுமே பனை எண்ணெய் மரம் இருக்குங்க. அது இந்தியாவில் இந்த பனை மரம் முளைச்சிருக்குங்களா அங்கங்கே. அதே மாதிரி இங்கே இது அது என்னது, இந்த பாமாயில் மரம் இங்கே நிறையா இருக்கும். பார்த்தீங்களா, அந்த பாமாயில் ஆயில் எதுலேருந்து எடுக்கிறாங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன், இந்த இருக்குது பாருங்கள். இதுதான் இது இப்போ கருப்பாக இருக்குல்ல, இது நல்லா பழுத்த உடனே சிகப்பாயிரும், பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மட்டையெல்லாம் வெட்டிட்டு இதை வெட்டுவாங்க. இது ஒரு பழத்தோடைய வெயிட் நல்ல சாகுபடியாக இருந்துச்சுன்னா 50 கிலோ வரைக்கும் இருக்குங்க. ஒரு ஆள் தூக்க முடியாது, அவ்வளோ பெருசாக இருக்குங்க. இதுதாங்க இங்கே பிரதான இது சாகுபடி, பாமாயில் எண்ணெய் எடுக்கிறதான். இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் இருக்குது பாருங்கள் பாமாயில் மரம். சரிங்களா, இது பூரா பாமாயில் மரம் தான். வரிசையாக இருக்குது பாருங்கள். கீழே அதனுடைய தூர் இந்த மாதிரி தாங்க இருக்கும். அப்படியே வெட்டி கொண்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் எலுமிச்சை மரங்கள். பாருங்கள், இப்போ வெட்டிட்டு மறுபடியும் இது போட்டிருக்காங்க, சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், சின்னமாக இருக்குது பாருங்கள், அதிலே காய்ச்சிருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா, பாருங்கள், நிறையா இருக்குது பாருங்கள். இது ஊபி, இங்கே ஊபின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, மரவள்ளிக்கிழங்கு. இந்த பாருங்கள், மரவள்ளிக்கிழங்கு சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, இது இங்கே பாருங்கள், எல்லாம் எல்லாம் நிறையா பண்ணியிருக்கிறாங்க. சிலது சாகுபடி இது பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், சோளம் பார்த்தீங்களா, எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், சோளம் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் சோளம்.
இது பூரா சோளம். இதுக்கு முன்னால் இந்த இடத்துல வந்து நெல் வந்து சாகுபடி பண்ணியிருந்தாங்க. அதை அறுத்து முடிச்சோன்னே இப்போ சோளம் போட்டிருக்குறாங்க. சரிங்களா, எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாக சோளம் தான். இது வந்து கொய்யா மரம் சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். பார்த்தீங்களா, கொய்யா மரம் இந்த வேலை பார்க்குறாங்க பாருங்கள். இந்தா பாருங்கள், அந்த கட்டி இந்த பிளாஸ்டிக்கில் வந்து கட்டி வச்சுருக்குறாங்கல்ல, அது வந்து எப்படின்னா காய் வந்து ஓரளவு வந்த உடனே அதை வந்து அதாவது பேப்பரில் சுற்றி பாருங்கள், பேப்பரில் சுற்றி கட்டி வச்சுருவாங்க அப்படியே பிளாஸ்டிக்கில். ஏன்னா இல்லைன்னா வந்து இந்த அது என்னது இந்த பூச்சி இந்த வண்டெல்லாம் வந்து சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் பழுக்கும்போது உள்ளே பூச்சியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க இங்கே. பார்த்தீங்களா, இது பூரா கொய்யா மரத்தோட்டம். சாகுபடி பண்ணிவிட்டு மறுபடியும் வச்சுருக்குறாங்க பாருங்கள். பார்த்தீங்களா, இங்கே வர இப்படி தான் காய்ச்சி வருது. சிலது வந்து பெருசானோன்னு கட்டி வச்சுருக்குறாங்க. இந்த பக்கம் கட்டி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது மருந்தடிக்கிறது வந்துட்டு மருந்தடிக்கிற அந்த ஸ்ப்ரே கன்னு இது வச்சுருக்குறாங்க, மருந்து வச்சுருக்குறாங்க பாருங்கள். இந்த இந்தோனேஷியாவில் இந்த மாதிரி தான் இருக்கேன். இது கூட கொய்யா மரத்தோட்டம். இந்த பாருங்கள், கொய்யா மரம். இதில் வந்து இங்கே உள்ள பெண்கள் வேலை பார்க்குறாங்க. ஹலோ kak, ngapain kak? Ngapain mak? Ini lagi bersihkan ini rumput-rumput. பாருங்க, இதில் கொய்யா மர தோட்டத்தில் வேலை பார்க்குறாங்க. எவ்வளோ இதாக நீட்டாக இருக்காங்க பாருங்க. இதாக வெட்டுறாங்க பாருங்க. பார்த்தீங்களா, இது பூரா கொய்யா மர தோட்டம். அப்புறம் அப்படியே அந்த பக்கம் போனோம்னா பாருங்கள், அந்த பக்கம் போனால் kak, itu apa kak itu? Ubi rampat. இதுக்கு பேர் வந்து ஊபி ரம்பத்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தமிழில் பேர் தெரியல. ஊபிங்கிறது வந்து மரவள்ளி கிழங்கு, அதிலே ஒரு வகை ஊபி ரம்பத். இந்த பாருங்கள், இந்த இது பூரா பார்த்தீங்களா. இதுக்கு பின்னால் இந்த ஊபி ரம்பத் சாகுபடி பண்ணியிருக்கிறாங்களா, மரவள்ளி கிழங்கு. அது இந்த வயலுக்கு பின்னால் வந்து இருக்குது பார்த்தீங்களா. இது பூரா வந்து பனை எண்ணெய் மரம். அங்கே பாருங்கள், உயரமாக இருக்குல்ல பனை மரம் மாதிரி. இது வந்து பாக்கு மரம். அது பூரா இப்போ வந்து நம்ம அந்த பக்கம் போவாங்க. இதெல்லாம் பாருங்கள், நல்லா மரத்துக்கு வந்து நல்லா எரு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. நல்லா சுற்றி எரு போட்டிருக்காங்க. இது இந்த சோளம் இப்போ வந்து இந்த வரப்புலாம் சோளம் போட்டிருக்காங்க. சோளம் இது பாருங்கள், அந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா. எல்லாமே வந்து இது கட்டி வச்சுருக்குறாங்க. அந்த இது காய பெருசாகும்போது எந்த ஒரு பூச்சியும் கிடைக்காம நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா அழகான கொய்யாப்பழமாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஒரு கொய்யாப்பழம் இருக்குல்ல பார்த்தீங்களா. இது வந்து நம்ம சாப்பிட முடியாது. ஏன்னா இதில் வந்து பூச்சி கடிச்சிருச்சு இல்லை பார்த்தீங்களா. அந்த தெரியுது பார்த்தீங்களா, பூச்சி கடிச்சிருச்சு. ஏன்னா இதை வந்து சின்னமாக இருக்கும்போது இது மாதிரி ஏதாவது பிளாஸ்டிக் பை போட்டு கட்டாமல் விட்டாங்க. அதனால் இதை ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். இந்த பக்கம்லாம் வந்து வாழை மரம் இருக்குது பாருங்க. இது வாழைத்தோப்பு. தென்னை மரத்தில் 2 வகை இருக்குது இந்தியாவில் இருக்க மாதிரி. குட்டை தென்னை மரம், உயரமான தென்னை மரமும் 2 வகை இருக்குது. அதில் இந்த இடையிலலாம் வந்து மரவள்ளி கிழங்கு போட்டிருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்களா பாருங்கள், இது பூரா வந்து ஒழுங்காக பராமரிக்காமல் போட்டிருக்கிறாங்க. ஆனால் வாழைத்தோட்டம் போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த பக்கம் பாருங்கள், இதெல்லாம் வந்து அதாவது சோளம் வந்து எல்லாம் சாகுபடி முடிச்சுட்டு அப்படியே கொளுத்திட்டாங்க பாருங்கள். இது பூரா சோளம்
இது ஊரம் சோளம் வந்து முன்னால் பயிரிட்டு விளைஞ்ச உடனே அதை வந்து அப்படியே சாகுபடி முடித்த பிறகு எல்லாம் வெட்டி எரிச்சிட்டாங்க. இனிமேட்டு வந்து வேறு ஏதாச்சும் பயிர் வகைகள் வேறு ஏதாச்சும் போடுவாங்க. அதுக்கு பின்னால் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னால் இருக்கிறது வந்து சோளம் தான். ஆனால் அந்த சோளம் வந்து இப்போ தான் வந்து இது இன்னும் வந்து இதெல்லாம் பூவெல்லாம் விடலை. அதனால் வந்து பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்களா. அதுக்கு பக்கத்தில் ஒரு டவர் தெரியும் பார்த்தீங்களா, இந்தோனேஷியாவில் வந்து டெலிகாம் டவர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பாருங்கள் வீடெல்லாம் பார்த்தீங்களா, வீடெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த வயல்கள் ஓரத்தில் இருக்கிற வீடுகள்லாம் இந்த மாதிரி தான் சின்ன சின்னமாக கட்டி வச்சுருப்பாங்க. அதிகபட்சமாக செங் போட்டிருப்பாங்க, மேலே ஓடு போட்டிருக்க மாட்டாங்க, காங்கிரீட் போட்டிருக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா, இது வந்து ஃபுல்லாக வந்து ரெடியாக சாகுபடி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது இந்த சோள வயல். பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் வந்து பூவெல்லாம் வந்து மஞ்சள் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, அநேகமான ஒரு வாரத்தில் வந்து சாகுபடி பண்ணியிருப்பாங்க. பாருங்க, எல்லாம் அவங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்க அந்த கொய்யா மரத்தோட்டத்தில். ஓகேங்க, அவ்வளோதான். இன்றைக்கி இந்த இடத்துல வந்து காமிக்க வேண்டியது அவ்வளோதான். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் வேறு இடத்துலேருந்து. ஓகே, உங்கள் நண்பன் இந்தோனேஷிய தேசத்திலிருந்து. மறக்காமல் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்.